நாங்க போன முறை விதை விதைக்கிறவனுடைய ஊமையை பற்றி நாங்க வாசிச்சோம். விதை விதைக்கிறவனுடைய ஊமை. அதுல 4 விதமான நிலங்களை குறித்து நாங்க பார்த்தோம். 4 விதமான நிலங்கள். ஒன்று எங்க விதைக்கிற விதைகள் வழி அருகே விடுகிறது. சரியா? வழி அருகே விதைக்கிற விதான விதைகளுக்கு என்ன நடக்குது? ரோட்ல விதைச்சிட்டு போனோம்னா என்ன நடக்கும்? ஒண்ணு மிதிப்பட்டு வீணா போயிடும். மற்றது என்ன நடக்கும்? பட்சிகள் அதை பச்சித்து போட்டுரும். விளங்குதா? அதுல பேசணும் இருக்குமா? மரம் முளைக்குமா? வளருமா? கனி கொடுக்குமா? கொடுக்காது. ஒரு சிலருடைய இருதயங்கள் இப்படியாப்பட்டவைகள். நாங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறோம். கேட்டதோட அவ்வளவுதான். அந்த சும்மா வழியில விதைச்சதானே விதைய போன்று அதோட முடிஞ்சிடும். பிசாசானவன் அப்பயே என்ன செஞ்சிருவான்? எங்கட உள்ளத்துல உள்ள அந்த வசனத்தை எடுத்து போட்டுரும். அந்த வசனம் எங்களுக்குள்ள செயல்படுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட வசனத்தை எங்களை உள்ளத்துல வைக்க மாட்டான். ஏன்னா நாங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது பிசாசு எங்களை தேவனுடைய வழியில இருந்து அப்படியாவது எங்களை தேவனுடைய வழியில இருந்து எப்படி நாங்க ஒதுக்கி வைக்கிறது? தேவனோட கிட்டி சேர முடியாம நாங்க எங்களை தடை செய்கிறது? அதைத்தான் பிசாசுடைய தந்திரம். அதை பத்தியே தான் பிசாசு யோசிச்சுட்டு இருப்போம். நாங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது பிசாசு ஆண்டோடைய வசனங்களை கேட்கவோ, அதை தியானிக்கவோ, அந்த வசனத்தின்படி வாழ்றதுக்கோ, ஆண்டோட கிட்டி சேரவோ விட மாட்டோம். 2வது எங்க விழுகுது? கற்பாறைகள் மேல. கற்பாறைகளுக்கு மேல பார்க்க சும்மா என்னது நல்ல நிலம் மாதிரி தான் இருக்கும். ஆனா 2 இன்ச்சு கூட மண் இருக்காது. அதுக்கு அடியில என்ன இருக்கும்? கல்லு தான் இருக்கும். ஒரு மரம் வளரணும்னு சொன்னா வேறு ஊண்டி வளர்றதுக்கான நிலம் தேவைன்னு. அது கல் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? கல் சூடாக சூடாக மரம் என்னது சுட்டு கருகி போயிடும். ஒரு சிலருடைய இருதயங்கள் இப்படியாப்பட்டவைகள் தான். பார்க்க அழகா இருக்கும். சர்ச்சுக்கு அழகா வருவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு வருவாங்க. உட்கார்ந்து இருப்பாங்க. வசனங்களை கேட்பாங்க. சரியா? அந்த சோடா போத்தல் மாதிரி சூப்பர் வார்த்தை, இன்னைக்கு நல்ல வார்த்தையை பேசுனீங்க அப்படின்னு சொல்லி ஃபாதரை புகழ்ந்துட்டு போவாங்க. ஆனா வீட்டுக்கு போகும்போது வசனம் இல்லாம போயிடும். எனக்குதான் சந்தோஷப்படுவாங்க. வார்த்தையில ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சர்ச்சில் வார்த்தை கேட்கக்கூட அப்படி மகிழ்ச்சியா இருப்பாங்க. சிரிச்சு கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. எனக்குதா? ஆனா கொஞ்சம் நேரம் போன பிற்பாடு, இந்த சர்ச்ல இருந்து கதவை விட்டு வெளியில போன பிற்பாடு என்ன நடக்குது? அந்த வசனம் அவங்களுடைய இதயத்துல இருந்து இல்லாம போயிடும். அது கருகி போயிடும். விளங்குதா? 3வது நிலை என்னது? முச்செடிகளுக்குள்ள விதைக்கப்பட்டதான விதைகள். சரியா? அது ஒரு அளவுக்கு மேல வளராது. வளர விடாது முச்செடிகள். அதை நெருக்கி போட்டுரும். அதுக்காகிட்ட வளர விடாது. அப்ப ஒரு மரம் வளரணும்னு சொன்னா அந்த என்னது? பூமி நல்லா இருக்கணும், மண் நல்லா இருக்கணும், மற்றது சூழல் நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த மரத்துக்கு ஃப்ரீயா வளரக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும். அப்ப நாங்க ஒரு பிள்ளைய வளர்க்கும் பொழுது, நாங்க தேவ வசனத்துக்குள்ள வளர்க்கிறோமா இருந்தா, அந்த பிள்ளைக்கு வசனத்தை போதிச்சு மட்டும் பத்தாது, அந்த பிள்ளை அந்த வார்த்தைக்குள்ள வளரக்கூடிய ஒரு சூழலை நாங்க உருவாக்கி கொடுக்கணும். எங்கட குடும்பங்கள்ல நிறைய அந்த சூழல் இல்லை. விளங்குதா? அப்ப எங்களை குடும்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க எத்தனை பேர் அன்றைக்கு நாங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றோம், என்னுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். அம்மா அப்பா எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நாங்க எந்த அளவுக்கு நிறைவேற்றோம்? நான் உட்பட நாங்க எல்லாரும் பார்த்தோம்னு சொன்னா எந்த அளவுக்கு நாங்க அந்த சூழலை உருவாக்கி கொடுத்துருக்கிறோம். பிள்ளைகளுக்கோ இல்லாட்டி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்து கொள்ளத்தக்கதாக எப்படி நாங்க எங்களுக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க வளர்றதுக்கான சூழலை நாங்க எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள, எங்களுடைய சமூகத்துக்குள்ள, எங்களுடைய சபைகளுக்குள்ள நாங்க உருவாக்கி இருக்கிறோமா? எனக்குதான் அது மிக முக்கியம். காலையில எலும்பு நேரத்துல இருந்து அன்றைக்கு தூங்குற வரைக்கும் டிவியை போட்டு வச்சிட்டு இருந்தா பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவாங்களா? வார்த்தைகளை வாசிப்பாங்களா? இல்லை.
அப்ப அம்மா அப்பாவுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்கணும். நான் என் பிள்ளைகளை நான் எப்படி ஆண்டவருக்குள்ள வளர்க்கிறது, நான் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு வளர முடியாம இருக்கிறதான தடைகள் என்ன, அந்த சூழலுக்கு எதிராக இருக்கிறதான காரியங்கள் என்ன, இதுகளை நாங்க பார்க்கணும். இன்னைக்கு நிறைய தடைகள் இருக்குது எங்களுக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில வாழ முடியாது. ஆண்டவர் வசனத்தை கேட்கிறோம், ஆண்டவர் வசனத்துல பலப்படுறோம், கொஞ்ச நாள் நல்லா ஆண்டருக்குள்ள இருக்கிறோம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போன வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க அனிவர்சரி செஞ்சோம்னா, அனிவர்சரி செய்யற காலத்துல இந்த சர்ச்சில் இடம் பத்தாம போயிடுச்சு. அந்த நாட்களை பாத்தீங்கன்னா சர்ச்சில் நிறைய பேர் இருந்தாங்க. சபையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆட்கள் வருவாங்க. அனிவர்சரி டைம் சாப்பாடு எல்லாம் பார்சல் பத்தாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் என்ன செஞ்சோம் என்று நாங்க போயிட்டு மறுபடியும் சமைச்சு தான் சாப்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு கூட சாப்பாடு இருக்கிற சாப்பிடுறதுக்கு அந்த அளவு ஜனம் இந்த இடத்துல நெறிஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கோம்னு சொன்னாங்க. டித்வா வந்தோடனே ஆண்டவரை மறந்துட்டாங்க. ஏன்னா டித்வாவோட சேர்த்து நிறைய ஆசீர்வாதங்கள் வந்துருச்சு ஆக்களுக்கு. விளங்குதா? டித்வாவோட சேர்த்து நிறைய ஆசீர்வாதம் வந்துருச்சு. நாங்க எங்களுக்கு இல்லாம இருக்கக்குள்ள நாங்க ஆண்டவரை தேடுறோம், எங்களுக்கு ஏதாவது கிடைக்கக்குள்ள நாங்க ஆண்டவரை மறந்துடுறோம். அந்த சூழல் நாங்க உருவாக்கிக்கோம். நான் இருந்தாலும் இல்லாட்டிக்கும் டைம் இருந்தாலும் இல்லாட்டிக்கும் நான் எப்படி ஆண்டருக்காக ஒரு டைமை நான் ஒதுக்கி கொள்றது? நான் என் பிள்ளைகளை ஆண்டுக்குள்ள வளர்க்கறதுக்கு நான் எப்படி என் வீட்டுல சூழலை நான் பிளான் பண்ண போறேன்? என் வீட்டுல நாங்க எங்களோட டைமை நாங்க எப்படி நாங்க பிளான் பண்ண போறோம்? வேதத்தை வாசிக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு எங்களோட வீட்டுல ஒரு பிளான் ஒன்று இருக்குதா? அந்த சூழலை நாங்க உருவாக்கி கொடுக்கணும். நாங்க அந்த சூழலை உருவாக்காம எங்களோட பிள்ளைகள் ஆண்டுக்குள்ள வளர்றாங்கல்ல சேர்ச்சுக்கு வர்றாங்கல்ல அப்படின்னு சொல்லி சரி வராது. வேணுதா? அப்ப அம்மா அப்பா நாங்க பெரியவங்க எங்களுக்கு தெரிய முடியணும். அந்த பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய விதத்துல வளர்றதுக்கான வீட்டுலதான் ஆவிக்குரிய விதத்துல வளர முடியறதுக்கு முடியுமான சூழல் இல்லை. சரி நாங்க சேர்ச்சுக்கு அவங்களை கூட்டிட்டு போயிட்டு ஆண்டோட வார்த்தையை கேட்க வைக்கணும். சண்டே ஸ்கூல்ல உட்கார வச்சு ஆண்டோட வார்த்தைகளை தியானிக்க வைக்கணும், ஜெபம் பண்ண வைக்கணும். ஆண்டோட பிள்ளைகளோட சேர்ந்து வளர்றதுக்கு நாங்க சூழல் அதை ஒண்ணுமே நாங்க செய்யறது கிடையாது. ஏன்னா அந்த முச்செடிகள் ஒவ்வொரு தடைகள் இருக்குது. 10 வயசு 15 13 14 வயசாக்குள்ள ஒரு போனை வாங்கி கொடுத்துட வேண்டியது. அதுக்கப்புறம் அதுக்கு அங்கிட்டு அந்த பிள்ளைகளை ஆண்டருக்குள்ள வழிநடத்துறது போய் வழிநடத்த இயலாது. அது அந்த பிள்ளைய அதுக்கப்புறம் ஆள்றது யாரு? அந்த போன் தான் ஆளு. உன கையில எடுத்தோடனே ஆண்டோட வசனத்தை பார்க்க தோணுமா? தோணாது. அதுக்கப்புறம் பெரிய ஒரு டிவி எங்கட ஐஸ்வர்யத்தை காட்டுறதுக்கு பெரிய ஒரு டிவியை கொண்டு ஹோல்ல மாட்டி விட்டுருவோம். ஏன்னா அதுலதான் எங்களை மதிப்பாங்க, இவங்க எவ்வளவு பணக்காராங்க அப்படின்னு சொல்லி மதிப்பாங்க. அந்த டிவி காலையில 6 மணிக்கு போட்டா நைட் 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பிள்ளைகள் எப்படி ஆண்டுக்குள்ள வளருவாங்க? அந்த சூழலை நாங்க தான் உருவாக்கி கொடுக்கணும். அம்மா அப்பா வேலைக்கு போனா பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையான்றத மறந்துடுவோம். பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம்னு நாங்க நினைக்கிறது பிள்ளைகள் பற்றி ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன செய்யறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அந்த சூழலை நாங்க உருவாக்கி கொடுக்கணும். வெளியில போற புள்ள தவறு செய்ய மாட்டான், ஆண்டருக்குள்ளான அந்த சாட்சியை காத்து கொள்வோம் அப்படின்றதான நிச்சயம் எங்களுக்கு வரணும்னு சொன்னா அந்த சூழலை நாங்க தான் உருவாக்கி கொடுக்கணும். அந்த சூழலுக்குள்ள நாங்க தான் எங்களை பிள்ளைகளை வளர்க்கணும். விளங்குதா? நாங்க அதுக்குள்ள இருந்தோம்னு சொன்னாதான் எங்களை பிள்ளைகள் அதுக்குள்ள வளருவாங்க. எங்களை வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமா சர்ச் போகணும். அது எங்களோட ரூல்ஸ் ஒண்ணு. எங்க வீட்டுல ரூல் ஒண்ணு. அது இல்லாட்டி நான் அன்றைக்கு நிம்மதியா இருக்க மாட்டாங்க வீட்டுல யாரும். என் வைஃப் கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. அன்றைக்கு யாரும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க என்னோட. ஏன்னா அந்த அளவு நான் அழுத்தத்தை கொடுப்பேன் சர்ச்சுக்கு போகாது. வீட்டுல இருக்க விட மாட்டேன், வீட்டுல இருந்தாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அதுதான் உண்மை. ஏன்னா அந்த சூழலை நாங்க உருவாக்கி கொடுக்கணும். அந்த சூழலை நாங்க உருவாக்கணும். அது ஒரு ரூலா வரணும். ஞாயிற்றுக்கிழமை நாங்க கட்டளைகளை மட்டும் இங்க நீங்க வாசிச்சு மட்டும் சரி வராது. நாங்க இப்ப காலையில வாசிச்சோம் ஆண்டவரே இரக்கமாயிரும்னு சொல்லி நாங்க அதை ஒற்றுக்கொண்டோம்னா ஒரு நாளை நாங்க அசட்டை பண்ணாதபடிக்கு நாங்க ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒத்துக்கிட்டோம். அந்த ஒத்துக்கிட்டு மட்டும் பத்தாது, நாங்க அதுக்குள்ள எங்களை என்ன செய்யணும்? அந்த சூழலுக்குள்ள நாங்க எங்களை வளர்க்கணும். எங்களை நாங்க அந்த சூழலுக்குள்ள எங்களை நான் என்னது அந்த புரிதுக்கிற காரணம் அந்த சூழலுக்குள்ள நாங்க எங்களை கண்டினியூ பண்ணணும். அதுக்குள்ள நாங்க வளர்க்கப்படணும் எங்க பிள்ளைகள். விளங்குதா? அப்ப
முச்செடிகள் என்னன்னு சொல்லி நாங்க பார்க்கணும். எங்களோட வாழ்க்கையில இருக்கிறது முச்செடிகள் என்ன? எங்களோட வாழ்க்கையில போன் தடையா இருக்குதா? போனை எடுத்து வீசிடுங்க. நான் வீட்டுக்கு வந்தா நான் போனை என் கையில எடுக்கிறதே கிடையாது. தேவைப்பட்ட மட்டும்தான் போன் எடுப்பேன். சரியா? வீட்டுல கால் பண்ணக்குள்ள சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இல்லையாங்கிற அப்படின்னு. ஏன்னா போனை கையில எடுத்தா தானே ஞாபகம் வரும் கால் பண்றதுக்கு. வேலை செய்யக்குள்ள போன் கையிலேயே இருக்காது. அன்றைக்கு ஒரு 4 மணி 5 மணிக்கு பிறகுதான் கையில போன், ஏதாவது போன்ல ஏதாவது செய்யறதா இருந்தா செய்யறது. ஏன்னா அந்த அளவுல நாங்க எங்களை வந்து என்னது ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் தேவனோட. நாங்க தேவனோட வளரணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நோக்கம் வரணும், நோக்கம் இருக்குதுன்னு சொன்னா, இல்ல நாங்க தேவனுக்குள்ள நாங்க வளரணும், தேவனோட நாங்க கிட்டி சேர்க்கணும், இல்ல அந்த சதாகால அந்த நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கம் இருக்குன்னு சொன்னா, அதுக்கு இருக்குதான தடைகளை நாங்க என்ன செய்யணும்? அந்த தடைகளை அப்புறப்படுத்துற வரைக்கும் நாங்க அதுக்குரிய வாழ்க்கையில வளர மாட்டோம். அதுதான் உண்மை. ஏன்னா அது வந்து எங்களை நெருக்கி போட்டோம். அதுக்கு மேல வளர விடாது. ஒரு அளவுல 150 வருஷம் இந்த சேர்ச்சுக்கு, கிட்டத்தட்ட 150 வருஷம். ஏன் வளருது இல்லை? சேர்ச் ஏன் வளருது இல்லை? 10-15 வருஷத்துக்கு முதல் ஸ்டார்ட் பண்ண இளகோல சேர்ச்சில் வந்து 300-350 குடும்பங்கள் இருக்கிறாங்க. சரி, சாமான் கொடுத்து சரி கூட்டிட்டு வராங்க சேர்ச்சுக்கு. அந்த ஜனங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வசனத்துல அவங்க போதிக்கப்படுறாங்க, ஆண்டவரை நமஸ்கரிக்கிறாங்க. சும்மாவா இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து சேர்ச் டாக்டர்? போயிட்டு பாருங்க சும்மா இருக்கிறாங்களான்னு சொல்லி. அந்த இடத்துல போக்குள்ள சத்தம் அப்படி விளங்கும். இந்த இடத்துல வந்தா சேர்ச் நடக்குதா இல்லையான்னு கூட தெரியாதாக்கள். அந்த இடத்துல போக்குள்ள நாங்க ஒரு நாள் நீங்க சொன்னீங்க என்ன சத்தம் கேட்டுச்சு, நாங்க அன்னைக்கு போனோம், பார்த்தா ஒரு சேர்ச் இருக்குன்னு விளங்கணும் மக்களுக்கு. அப்ப நாங்க வந்து ஏன் வளர்றோம் இல்லை, ஏன் எங்களை சபை வளருது இல்லை, நாங்க யோசிக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து நாங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு நாங்க எங்களுக்குள்ள இடம் இல்லை. ஆண்டோடைய வார்த்தை எங்களுக்குள்ள வளருது இல்லை. ஆண்டோடைய வார்த்தை எங்களுக்குள்ள பலன் தருது இல்லை. அது 3வது நிலம். அப்ப நாங்க என்ன பார்க்கணும்? எங்களோட வாழ்க்கையில ஒரு சில நேரம் தூக்கம் தான் எங்களுக்கு இருக்கிறதான முச்செடி. காலையிலேயே எங்களோட மகன் வந்து நல்லா வாங்கிட்டு வந்தாரு எங்கிட்ட. காலையில எழும்புறதும் இல்லை, ரெடி ஆகிறதும் இல்லை. வரக்குள்ளதான் வெளியில வருவாங்க. சரியா? ஏன்னா அந்த அளவுல நாங்க எங்களை ஆண்டருக்கு எங்களை தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆண்டோட காரியத்துக்கு. ஆண்டோட காரியம்னு சொன்னா எங்களுக்கு வந்து அந்த அளவு உற்சாகம். வேற விஷயங்கள் சொல்லுங்க. ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு ட்ரிப் ஒன்று போறோம், எப்படி ரெடி ஆகி போகணும் பாருங்க. கல்யாணத்துக்கு போறதா இருந்தா 4 மணிக்கெல்லாம் பியூட்டி பார்லர்ல போயிட்டு ஏன் ஆயத்தமா போறது? ஆண்டோட சமூகத்துக்கு வர சொன்னா தூங்கி எறும்புனதோட வந்துருவாங்க. இருக்கிற அந்த அளவுல வந்து ஆண்டோட சமூகத்துக்கு நாங்க முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கோம். ஆனா நீங்க யோசிக்கணும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஆண்டவரால படைக்கப்படுது. இந்த வாழ்க்கையில கிடைச்சிருக்கிறத எல்லா விஷயங்களும் ஆண்டர் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டர் எடுத்துட்டாருன்னு சொன்னா நாங்க அதுக்கு அங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அது எங்களுக்கு ஆண்டு கொடுத்தது. எங்களுக்குள்ள ஒரு பொறுமதி வந்திருக்குன்னு சொன்னா அந்த பொறுமதி யாரு கொடுத்ததுங்கிறது? கடவுள் கொடுத்தது. அந்த கடவுள் கொடுத்ததான பெருமதியை வந்து எடுக்கிறதுக்கு யாருக்கு முடியும்? கடவுளுக்கு முடியும். யோபுட வாழ்க்கையில நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா யோபுட கதை உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னா, யோபுட கதை தெரியும் தானே? பிசாசு வந்து சொல்றாரு, யோப சோதிக்கிறாங்க. யோபுட வாழ்க்கையில இருந்ததான எல்லாமே எடுத்துடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஜீவனுக்கு மட்டும், அவன் பிராணனுக்கு மட்டும் நீ கைய வைக்க இயலாது, அந்த வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுது அப்படின்னு சொல்லி அவ்வளவு அந்த அளவு நம்பிக்கை யோபுவை பத்தி சொல்றாரு. யோபு என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு நன்மைகளை கொடுக்க முடியும்னு சொன்னா என்ன, அது எடுக்கிறதுக்கும் முடியும். நாங்க நன்மைகளை கொடுக்கும் பொழுது நாங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்றது மாதிரியே அவர் எங்களுக்குள்ள இருக்கிறதான விஷயங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் நாங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். அவருக்கு முடியும், கொடுக்கறதுக்கு முடியும், எடுக்கிறதுக்கும் முடியும். விளங்குதா? அப்ப அதனால இன்றைக்கு எங்களை வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமே வந்து தேவனால எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கிறோம்னு சொன்னா அது வந்து தேவனுடைய சுத்த கிருபை. விளங்குதா? அதனால நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாம இருக்கிறதான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்து அதுகளை வந்து அப்புறப்படுத்துற வரைக்கும் நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றது கிடையாது. அதுதான் உண்மை. அது தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், சபையா இருக்கலாம், ஒரு சமூகமாகவும் இருக்கலாம். இல்லையா? அது ஒரு சமூகமா, சபையா, குடும்பமா,
தனிப்பட்ட விதத்துல தேவனுக்குள்ள வளரணும்னு சொன்னார். தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள வளரணும். தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள என்ன செய்யணும்? பலன் தரணும். அது வரைக்கும் வளரமாகும். சரி, 4வது நிலம் என்னது? 4வது நிலம் நல்ல நிலம். சரியா? நல்ல பதப்படுத்தப்பட்டதான நிலம். தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆசை ஆவலா வந்து பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. சரியா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாங்க. கேட்கறது மட்டும் அந்த வார்த்தையை தியானிப்பாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கேட்பேன். போன ஞாயிற்றுக்கிழமை நாங்க என்ன தியானம் பண்ணோம்னு சொல்லுங்க. ஆனா ஒரு சில நேரம் யாருக்கும் சொல்ல தெரியாது. ஆனா தியானம் இல்லை எங்களோட வாழ்க்கையில. ஆண்டோட வசனத்தை தியானிக்கிறது கிடையாது. அந்த வசனம் வந்து எங்களோட வாழ்க்கையில வந்து நாங்க செயல்ல போடுறது கிடையாது. நாங்க அது எங்களோட வாழ்க்கையில அந்த வசனம் செயல்பட்டா தான் அந்த வசனம் எங்களுக்குள்ள நிலைச்சிருக்கு. இல்லைங்கதான் போதிக்கிற நான் மட்டும் அதை தெரிஞ்சிருந்ததே இல்லை. எந்த வசனங்கள் வந்து கேட்டு அதை தியானிக்கிறது, அந்த வார்த்தை எங்களுக்குள்ள, அந்த வார்த்தைக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறது, அந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை நடத்துறது, அப்பதான் ஆண்டவருக்குள்ள நாங்க என்ன செய்வோம்? பலன் கொடுப்போம். விளங்குதா? அப்ப மிக முக்கியம். அப்ப போன கிழமை அப்ப அதோட தொடர்ச்சி தான் இந்த கிழமை. என்னது? நாங்க போன முறை வந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிச்சோம். மத்தேயு வந்து 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நாங்க போன ஞாயிற்றுக்கிழமை வாசிச்சோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்க வாசிச்சோம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நாங்க வாசிச்சோம். சரியா? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? அதுக்கு முதல்ல நாங்க சங்கீதத்தை வாசிச்சோம். என்ன சங்கீதத்துல ஆண்டவர் வந்து சொல்றாரு, அழகான வார்த்தை ஒண்ணு அந்த இடத்துல பாருங்க இருக்குது. முதல் 3 வார்த்தையை பாருங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இப்ப நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, நாங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம். சரியா? இப்ப என் வைஃப் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோன்னு சொல்லி எனக்கு தெரியாது. சரியா? என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். அடுத்த நிமிஷம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. ஆனா அவருக்கு தெரியும் அடுத்த நிமிஷம் நீங்க என்ன செய்ய போறீங்க. ஏன்னா அவர் வந்து எங்களுடைய உள்ளங்கள் அறிகிற தெய்வம். எங்களுடைய உள்ளங்களை நாங்க என்னைக்கு நினைக்கிறோம்ன்ற நாங்க நினைக்கிறதுக்கு முன்னே ஆண்டவருக்கு தெரியும் நாங்க என்ன நினைக்க போவோம். விளங்குதா? இந்த இடத்துல நீங்க என்னென்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படா இது முடிய போகுது, எப்படா நான் இந்த இடத்துல போறேன், அதைத்தான் உங்களோட யோசனையா இருக்கலாம். ஆனா தேவன் எங்களுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார், எங்களுடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறார். அப்ப அதனால எங்களுக்கு வந்து தேவனுக்கு மறைவாக எதையும் செய்ய முடியாது. அதனால நீங்க யோசிச்சுக்கிறீங்க, நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பலன் உண்டு. நாங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பலன் உண்டு. அது மட்டும் நாங்க எங்களை மனசுல வச்சுக்கிட்டோம்னா சரி. சொல்லுங்கதா? அடுத்த வார்த்தை அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னு சொன்னா அதுல வந்து அதுலயும் விதைக்கிறத பத்தி தான் கதைக்கப்பட்டிருக்குது. சரியா? விதைக்கிறதுல வந்து அதுல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை அதுல சொல்லப்படுது. என்னது? 23வது வசனம் வாசிங்க பார்ப்போம். யாராவது 23வது வசனம். இருபத்தி நாலு ஆமேன். பரலோக ராஜ்யம் எப்படியா எதுக்கு உப்பா இருக்குதா? நல்ல நேரத்தில் விதைத்ததான விதையை போன்று. அப்ப பரலோக ராஜ்யத்துல யார் யார் இருக்க போறாங்கன்னு சொல்லுங்க பாப்பா. பரலோக ராஜ்யம் வந்து நல்ல நிலத்துல விழுந்த விதைக்கப்பட்டதான விதைக்கு அந்த நிலத்துக்கு ஒப்பா இருக்குதான். அப்ப பரலோக ராஜ்யத்துல இருக்க போறவங்க யாரு இருக்க போறா? நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் இருக்க போறாங்க. விளங்குதா? அந்த 3 நிலமும் என்ன செய்யப்பட போகுது? அந்த முதல்ல கதைச்சதான 3 நிலமும் பரலோக ராஜ்யத்துல
கிடையாது. ஏதோ ஷேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு யோசிக்க வேணாம். விளங்குதா? ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டோம், மூஞ்ச காட்டிட்டோம், ஒரு என்வலப்ல போட்டு கொஞ்சம் காசை கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக ஆண்டவங்களை எங்களை வந்து பரலோக ராஜ்யத்துக்கு எடுக்க பரலோக ராஜ்யத்துல வைக்க மாட்டாரு. விளங்குதா? பரலோக ராஜ்யத்துல யார் இருக்க போறாங்களாம்? பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்ப. என் இருதயமான நிலத்தில் வந்து நல்ல விதை விதைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னா என்னது? என்னுடைய மனசு, என்னுடைய உள்ளம் வந்து தேவனுடைய வார்த்தையில நிரம்பியிருக்கணும். அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்ததான, அந்த வார்த்தைக்கு எங்களுக்கு ஒப்பு கொடுத்ததான வாழ்க்கைகள் இல்லாட்டி அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துல இடம் உண்டு. 25வது வசனம் ஆண்டு இன்னொரு உவமையை சொல்றாரு. அதுல இருந்து 25வது வசனத்துல இருந்து இன்னொரு ஊமையை சொல்றாரு. என்னது ஊமை? மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். விளங்குதா? இது யாரோட விஷயம்? இது யாரோட காரணம்? இது யார் செய்யறது? ஃபார்மர் வந்து இல்லாட்டி என்னது, விவசாயி வந்து தூங்குறாரு, நைட்டுக்கு தூங்கிட்டு இருக்க போல என்ன செய்யறான்? அவனுக்கு அவனுடைய சத்துரு. யார் சத்துரு? எங்களுக்கு சத்துரு யாரு? தேவனுக்கு சத்துரு யாரு? தேவனுடைய பிள்ளைக்கு எதிரானவன் யாரு? தேவனுடைய பிள்ளைக்கு எதிரானவன் பிசாசு. சரியா? அப்ப சத்துரு என்ன செய்யறானா? கோதுமைக்குள் களைகளை விதைத்துட்டு போறான். ஆண்டோடைய பிள்ளைகள் வந்து சந்தோஷமா சமாதானமா நிம்மதியா இருக்கிறது வந்து பிசாசுக்கு பிடிக்காது. ஏன்னு சொன்னா அப்படி இருக்கிறவங்களை பார்த்தாங்கன்னு சொன்னா மற்றவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, இதோ ஆண்டோட பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி. ஆண்டோட பிள்ளைகளுக்குள்ள சந்தோஷம் சமாதானம் இருக்குது. ஆண்டோட பிள்ளைகளுக்குள்ளதான் என்னது, நிம்மதி இருக்குது. ஆண்டுக்குள்ளதான் அந்த நிம்மதி இருக்கு அப்படின்னு சொல்லி மற்றவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால எப்படியாவது எங்களோட வாழ்க்கையில குழப்பி போடுறதுக்கு தான் பிசாசு ட்ரை பண்ணுவோம், குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு. அப்ப என்ன செய்யலாம்? விவசாயி தூக்கிட்டு இருக்குள்ள கோதுமைக்குள்ள களைகளை கொண்டாந்து விதைச்சு போடலாம். விளங்குதான்? அப்ப என்ன நடக்கும்? கோதுமையும் களையும் ஒன்னா வளருது. இன்னைக்கு சபையிலையும் இப்படித்தான், என்னுடைய குடும்பங்கள்லயும் அப்படித்தான், சமூகத்திலையும் அப்படித்தான். கோதுமையும் களையும் ஒன்னாதான் வளருது. விளங்குதா? கோதுமையும் களையும் ஒன்னா வளருது. அப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கோதுமை கலை ரெண்டையும் பாத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி இருக்கும் மரம், சரி சரியா? பல கச முகாத்துக்கிலால பல வலிந்தோம்னா அப்படி வந்துடும். மரம் என்னன்னு சொல்லி அந்த மரத்துல கனியில தான் நாங்க புரிஞ்சுக்கொள்றது. அதுதான் ஒரு சில மரங்கள் வந்து ஒரு மாதிரி இருக்கும், காய் காய்ச்சல் தான் தெரியும், இது வந்து ரமுட்டா, இது வந்து ஜம்பு அப்படின்னு சொல்லி தெரியும். விளங்குதா? அப்ப கனியை கொண்டுதான் நாங்க மரம் என்னன்னு சொல்லி அறிஞ்சு கொள்றது. அப்ப இதுல பாருங்க, இந்த களையும் கோதுமையும் ஒன்னா வளருது. அது வந்து கதிரிட்டு பலன் கொடுக்கக்குள்ளதான் விளங்குது இது இதுக்குள்ள களையும் விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விளங்குது. அப்ப விவசாயம் என்ன செய்யறாரு? குழம்பு போறாரு, ஐயோ களையும் கோதுமையும் ஒன்னா வளருது. அப்ப அடுத்து என்ன? அடுத்து பாருங்க, வீட்டு ஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களை எப்படி உண்டானது என்றார்கள். விவசாயி கிட்ட வந்து வேலைக்காரர் சொல்றாரு எஜமான் கிட்ட வந்து, எஜமானே, நீங்க வந்து நல்ல கோதுமையை தானே விதைச்சிங்க, கோதுமைக்குள்ள எப்படி களை வந்துச்சு, களைகள் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. 28வது வசனம், அதற்கு அவன் சத்துருவதை செய்தான் என்றார். சரியா? கோதுமைக்குள்ள களைகளை விதைச்சது யாரு? சத்துரு. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில குழப்பம் வருதுன்னு சொன்னா குழப்பத்துக்கான காரணம் யாரு? சத்துரு. அதனால இன்னைக்கு நிறைய பேர் சத்துரு தான் விதைக்கிறான். சத்துரு ஏன் விதைக்கிறான்? நாங்க தூங்கிட்டு இருக்கிறனால. எனக்குதா? எஜமான் போயிட்டு தூங்குனனால, வேலைக்காரர் போயிட்டு தூங்குனனாலதான் என்ன செய்யப்படுது? சத்துரு வந்து கோதுமைக்குள்ள களைகளை விதைச்சிட்டு போறோம். நாங்க விதைச்சிருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் நாங்க விதைச்சிருக்கிறோம், நாங்க விதைச்சிருக்கிறோம். இந்த விதையை நாங்க பாதுகாத்துக் கொள்வதுக்கு யாருடைய கடமை, பொறுப்பு?
பாதுகாப்பது யாருடைய பொறுப்பு? ஏண்ட நிலத்தை வந்து வேற ஒருத்தர் பாதுகாப்பாங்களா? இல்ல. விவசாயி விதை விதைத்தால் விவசாயி தான் தன்னோட விதைய பாதுகாக்கணும். விளங்குதா? நாங்க பிள்ளைகளை பெத்தோம்னு சொன்னா எங்கட பிள்ளைகளை யார் பாதுகாக்கணும்? நாங்க தான் பாதுகாக்கணும். அடுத்த வீட்டு மனுஷன் வந்து என் பிள்ளைய பாதுகாப்பான்னு சொல்லணுமா? சொல்லுமா? ஏழுமா மதிதாச்சு? ஏழுமா? ஏறாது. எந்த பிள்ளைய வந்து நான் தான் பாதுகாக்கணும். அப்ப நான் பாதுகாக்காத பட்சத்துல என்ன செய்யப்படும்? சத்துரு என் பிள்ளைய தீண்டும். அதனாலதான் இப்ப எங்கட வீட்டுல நிறைய சண்டை வர்றது அதனாலதான். எங்களோட பிள்ளைகளை வந்து எப்படி நாங்க பாதுகாப்பா வளர்க்கிறது, இதுதான் எங்களோட பிரச்சனை. ஏன்னா நாங்க வீட்டுல இருக்கிறது இல்லை. பிள்ளைகள் வந்து வீட்டுல இருக்க மாட்டாங்க, ஸ்கூல் போயிடுவாங்க. ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல எங்களுக்கு தெரியாது. அப்ப எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாரு? எங்களுடைய பொறுப்பு. அப்ப கோதுமை விதைத்தவன் தான் கோதுமையை பாதுகாத்துக் கொள்ளணும். விளங்குதா திருக்கேஷன் என்பது? எந்த பிள்ளைகளை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? எனக்கு இருக்குது. தேவனுக்குள்ள நான் வளர்க்கணுமா? வளர்க்கப்பட வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் வந்து என்னது வீணா போன பிற்பாடு நாங்க யாருக்கும் குத்தம் சொல்ல முடியாது. விளங்குதா? அதுன்ற பிரதிபலனும் எங்களுக்கு தான் வரும். அதுன்ற பிரதிபலனையும் நாங்க தான் அனுபவிக்கணும். இப்ப வந்து கோதுமைக்குள்ள கலை வந்துருச்சு. என்ன நடக்குது? இது ரெண்டையும் வேறு பிரிக்கணும். கோதுமையும் கலையும் ஒன்னா போடணுமா? ஏன்னா இது ரெண்டையும் பிரிக்கணும். அது லேசான காரியமா? லேசான காரியமா? யோசிச்சு பாருங்களே. நாங்க கேரட் வளர்த்துருக்கோம். கேரட்டுக்குள்ள ஒரு என்னது இன்னொரு விதையை கொண்டாந்து வச்சுட்டு போறாரு. கரண்ட்டையும் அதையும் வேற வேறையா கலட்டி எடுக்கணும். அது எவ்வளவு லேசான விஷயமோ கஷ்டமான விஷயம். கொஞ்சம் ஒரு அவர் விழித்திருந்திருந்தா அந்த கஷ்டம் இல்லை தானே? முளைக்கிற காலத்துல விதை முளைக்கிற காலத்துல நாங்க கொஞ்சம் தூங்காம இருந்திருந்தோம்னு சொன்னா, விளங்குதா? கொஞ்சம் தூங்காம இருந்திருந்தோம்னு சொன்னா அந்த மாதிரி கோதுமையும் கலையும் வேற வேறையா பிரிச்சு காட்டணும்ன்ற அவசியம் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. காம்ப்ளிகேட்டட். சரியா? பிசாசு வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்க இடம் கொடுத்தோம்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையை வந்து என்னது குழப்பி போட்டோம். காம்ப்ளிகேட்டட், சங்கீர்ண கல்லதான். அதுக்கப்புறம் அதை வந்து எங்களுக்கு என்னது அந்த நூல் போல தான். அந்த என்னது நூல் போல நல்லா இருக்கக்குள்ள கழட்டி எடுக்கலாம். அதே சிக்குனா என்ன நடக்கும்? வெட்டியும் எடுக்க முடியாம போயிடும். ஒரு சிலதுகள் சும்மா வீசி கழட்ட முடியாத பட்சத்துல என்ன செய்வோம்? அப்படியே விட்டுரும். இன்னைக்கு அம்மா அப்பா நிறைய பிள்ளைகள் அப்படியே விட்டுட்டு இருக்காங்க, ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்? அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை அதுக்கு அங்கிட்டு சரிப்படுத்த முடியாது. விளங்குதா மங்களமா? நாங்க ஏனோ தானோன்னு எங்கட பிள்ளைகளை விட்டோம்னு சொன்னா அவங்களோட வரிகளை தேர்ந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை வந்து காம்ப்ளிகேட்டட், சங்கீர்ணம் வேணும். அது வந்து குழம்பி போயிடும். அதுக்கப்புறம் வந்து என்னத்தான் நாங்க கஷ்டப்பட்டாலும் அந்த இதை சரிப்படுத்துறது கஷ்டம். விளங்குதா? பிள்ளைகளை வளர்க்குறவங்க நீங்க ரொம்ப கட்டாயமா புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப கலையையும் கோதுமையும் பிரிச்சு எடுக்கிறது வந்து லேசான காரியம் கிடையாது. ஏன் இது நடந்துச்சு? விவசாயி தூங்குனனால. இன்னைக்கு நாங்க நிறைய பேர் நாங்க இன்னைக்கு தூங்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க நிறைய பேர் தூங்குறோம், எங்களை உட்பட. சபையே வளராம இருக்குது. நாங்க தூங்குறோம் ஒரு சைட்ல, நீங்க தூங்குறீங்க இன்னொரு சைட்ல. விளங்குதா? அது வளராது. அப்ப அடுத்து என்னது? அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சத்துரு அதை செய்தான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அப்ப கேட்கிறார், அப்ப நாங்க போயிட்டு அந்த கொலைகள் எல்லாம் கழட்டி வீசிடவா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு கேளுங்க பார்ப்போம். அப்ப அவர் சொல்றாரு, வேணாம் இப்ப போயிட்டு கரெக்டா வேணாம். இப்ப காட்டினீங்கன்னு சொன்னா என்னது கேரட்டோட இந்த புல்லோட சேர்த்து கரெக்டும் கலந்து வந்துடும். கோதுமையோட சேர்த்து களைகளும் கலந்து வந்துடும். வேர் வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அது ஒழுங்கா வளராது. அது வளர விடுங்க.
கோதுமையோடு சேர்த்து களைகளையும் வளர விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. விளங்குதா? இன்னைக்கு நீங்க நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, நாங்களும் இந்த நானும் சர்ச்சுக்கு போறோம், எங்கட வாழ்க்கையில ஒரு விருத்தியும் கிடையாது, பாருங்க அவன் சர்ச்சுக்கு போறானும் கிடையாது, செய்யறதெல்லாம் அநியாயம், ஆனா அவன் எப்படி வளர்ந்துருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா புல்லு வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு நிலத்துல வந்து அதிகமா நல்லா வளர்றது வந்து நாங்க பயிரிடுக்கிற பயிரா புல்லா? புல்லு தான் நல்லா வளரும். விளங்குதா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு என்னது, அவங்களை அப்படியே விடுங்க வளரட்டும். ஆனா கடைசி நாள் ஒன்று வரப்போகுது, அறுக்கிற நாள் ஒன்று வரப்போகுது, அறுவடை செய்கிறதால ஒரு நாள் வரப்போகுது. அந்த அறுவடை நாள்ல தான் அவங்களுடைய கிரிகைகளுக்கு ஏற்ற பலன் ஆண்டவர் தர போறாரு. விளங்குதா? நீங்க என்ன செய்றீங்களோ அந்த செய்யறதான கிரிகைக்கு ஏற்றதான பலனை யாரு கொடுக்க போறா? ஆண்டவர் கொடுக்க போறார், எஜமான் கொடுக்க போறார். விளங்குதா? எஜமான் கொடுக்க போறாரு. அவர் என்ன சொல்றாரு, அறுக்கிற காலத்துல வந்து முதல்லயே களைகளை பிடுங்கி அதுகளை என்ன செய்ய போறாராம், வெற்றுண்டு அக்கினியில் போட்டு சுட்டரிக்க போறாரு. சரியா? அதுக்கப்புறம் 30வது வசனத்துல சொல்லுது, அவைகளை சுட்டரிக்கும் கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். கோதுமைகள் என்ன செய்ய போறாரு, களஞ்சியத்துல சேர்க்க போறாரு. எங்க களஞ்சியம் இருக்குது? பரவலாஜ்யம், பரலோக ராஜ்யம் தான் எங்களுடைய களஞ்சியம், தேவனுடைய களஞ்சியம். அப்ப நாங்க யோசிக்கணும், எங்களோட பிள்ளைகளை வந்து நாங்க எங்களுடைய வாழ்க்கையை வந்து கலைகளா வளர விட போறோமா, இல்லாட்டி கோதுமையா தேவனுடைய களஞ்சியத்துல சேர்க்கிறதான கோதுமையா நாங்க வளர போறோமா? விளங்குதா? சத்துரு விதைக்கிறதான விதைக்கு விதையா இருக்க போறோமா? நாங்க அந்த சத்துருக்கு நாங்க இடம் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்க வீணாக்கி கொள்ள போறோமா? இது மிக முக்கியம். சரியா? அடுத்து நாங்க பாருங்க, இதுல விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது 36வது வசனத்துல இருந்து. யாரும் சரி 36வது வசனத்துல இருந்து வாசிங்க பார்ப்போம். ஜனங்களை விட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் கலைகளை பற்றிய உண்மையை அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை நினைக்கிறவன் மனுஷகுமாரன், இளம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகளை கொள்ளாதவருடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அதனால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுத்திருக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் கற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இப்ப பாருங்க 41வது வருஷம் சொல்லுது, மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் ஒருவன் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமா இருக்கிறானா, தடையா இருக்கிறானா, அது வந்து ராஜ்யத்துக்கான இடரல். சரியா? 2வது விஷயம் என்னது, இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் இது வந்து இவங்களை என்ன செய்கிறாராம், சேர்த்து அவைகளை அக்கினி சூளையில் போடுவார்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பும். இன்றைக்கு நீங்க உலகத்துல வந்து வாழும் பொழுது உலக பிரகாரமான காரியங்கள் வந்து உங்களுக்கு சுகமா இருக்கலாம், பார்க்க 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 ஆசையா இருக்கும். ஃபேஸ்புக்ல உள்ள விஷயங்கள் விளங்குதா? உலக பிரகாரமான விஷயங்கள் வந்து அழகா இருக்கும், ஆசையா இருக்கும், அதுகளைத்தான் ரொம்ப விரும்புவாங்க. ஏதேன் தோட்டத்துல வந்து ஆண்டவர் சொல்றா, அந்த கனியை சாப்பிடாது அப்படின்னு. ஏதேன் தோட்டத்துல வந்து மற்ற கனிகளை விட எல்லாத்தையும் விட அந்த கனி எப்படி இருந்துச்சாம், அழகாவும் கண்களுக்கு அழகா இருந்துச்சு. எவ்வளவோ கனிகள் இருந்துச்சு அதுக்குள்ள, அது ஏதேன் தோட்டத்துக்குள்ள இவ்வளவு மரங்கள் இருந்துச்சு. ஆனா என்னது, சாப்பிடக்கூடாததுதான் அழகா இருந்துச்சு. இந்த உலகத்துலயும் அப்படித்தான். தேவனோட கிட்டி சேரும் பொழுது அவைக்குரிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம், கடினமானது. பைபிள் வாசிக்கணும்,
ஜெபம் பண்ணணும், ஆண்டுடைய வசனத்துக்குள்ள வளரணும், உலக பிரகாரத்துல ஆசாபாசங்களை வந்து கொஞ்சம் ஆசாபாசங்கள்ல இருந்து கொஞ்சம் நாங்க விலகி நிக்கணும். அதான் கஷ்டம், கஷ்டம் அது. ஆனா அதுகளை செய்யறது வந்து இலகுவான வேலை. இலகு அழகுதான். செய்ய 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 ஆசையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் எங்களை கொண்டு போய் அது பாதாளத்துல கொண்டு போய் தள்ளிட்டு தான் மிச்ச வேலையை பார்க்கும். விளங்குதா? அப்ப இந்த உலகத்துல உலக பிரகாரமான விஷயங்கள் வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு சுவையா இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து என்னது ஆச்சரியமா இருக்கும். ஆனா முடிவு எப்படி இருக்க போகுதான்? அழுகையும் பட்கடிப்புமா இருக்க போகுது. சரியா? நாங்க செய்யறதான ஒவ்வொரு விஷயத்திலயும் நாங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க இன்றைக்கு செய்ததான இந்த விஷயம் வந்து எனக்கு எதிர்காலத்துல எப்படி பாதிக்க போகுது. இன்னைக்கு எங்களை பிள்ளைகளுக்கு நாங்க படிங்க படிங்கன்னு சொல்லி நாங்க கத்துறோமா? அம்மா அப்பாமா இப்ப இன்னைக்கு நான் என் மகனுக்கு வந்து எந்த நேரமும் நான் சொல்றேன், சும்மா இருக்காத, டைமை வேஸ்ட் பண்ணாத, ஏதாவது படி படி. இன்னைக்கு விளங்காது, அடுத்த வருஷம் இந்த டைமுக்கு உனக்கு விளங்கும். ஏன்னா இந்த வருஷம் ஓ லெவல் எழுதுறாரு, அடுத்த வருஷம் இந்த டைமுக்கு ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்திருக்கக்குள்ள விளங்கும். ஐயோ அவன் ஒரு முட்டாளா அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் பார்த்து சொல்லக்குள்ளதான் விளங்கும், நான் வேஸ்ட் பண்ண டைம்னாலதான் இது எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. விளங்குதா? யாரும் சும்மா வந்து எங்களுக்கு அறிவுறுத்தல்களை சொல்ல மாட்டாங்க. அதனால எங்களுடைய வாழ்க்கை வந்து அழுகையும் பட்கடிப்புமான வாழ்க்கையா மாறப்போகுதா, இல்லாட்டி என்னது? 43வது வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம், வசிங்க பார்ப்போம். நீதிமன்றங்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தை சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கிறான். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். விளங்குதா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னு பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து நாங்க பிரகாசிக்க போறோமா? அப்படியான வாழ்க்கைக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்க போறோமா? இல்லாட்டி அழுகையும் பட்கடிப்புமான வாழ்க்கைக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்க போறோமா? அது வந்து எங்களோட கையில தான் இருக்குது. நாங்க எங்களுடைய நிலத்துல விதைக்கிறதான விதைகள் வந்து கலையா இருக்க போகுதா, இல்லாட்டி கோதுமையா இருக்க போகுதா? சரியா? நாங்க சத்துருக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது சத்துரு வந்து கலைகளுக்கு கோதுமைக்குள்ள கலைகளை விதைச்சிட்டு போயிடுவோம். கலைகள் வந்து சீக்கிரமா வளரும், நல்லா வளரும், கோதுமையை விட நல்லா வளரும். விளங்குதா? ஆனா அதுல வந்து பிரயோசனம் இருக்காது. கடைசியில் என்ன செய்யப்படும்? அது எல்லாமே மாயை சொல்லுவோம்னா மாயமான விஷயங்கள். அக்கையில சுட்டரிச்சா அது இல்லாம போயிடும். நேற்று எங்களோட வீட்டுக்கு முன்னும் பெரிய ஒரு குப்பை குழி ஒன்று இருக்கு. இன்னைக்கு அது இருக்கல, நீங்க கண்டிருப்பீங்க. சரியா? அப்ப நேற்று வந்து நான் அடுத்த கிழமை அந்த சர்ச்ல ஃபீஸ்ட். அப்ப அதனால அவங்க வந்து சொன்னாங்க, இனி இந்த இடத்துல நாங்க குப்பை போடாம இருப்போம், ஏன்னா இது உங்களோட வீட்டு முன்னுக்கு தானே, மற்ற சர்ச்சும் இன்னைக்கு இருக்கு தானே அப்படின்னு சொல்லி முதல்ல நான் என்ன செஞ்சேன், குப்பையெல்லாம் எரிச்சேன். பெரிய ஒரு கூட ஒன்று இருந்துச்சு. ஆனா எரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, அந்த இடத்துல மண்ணு மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மண்ணை மட்டும் எடுத்து அந்த இடத்த துப்பலாக்கணும். விளங்குதா? இந்த உலக பிரகாரமான விஷயங்களும் அந்த மாதிரி தான். ஆசையா தான் இருக்கும், செய்ய செய்ய ஆசையா இருக்கும், அழகா இருக்கும், சுவையா இருக்கும். ஆனா கடைசியில வந்து ஒண்ணுமே இருக்காது. அதனால சூரியனை போல பிரகாசிக்கிறதான அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாங்க அடைய போறோமா, இல்லாட்டி தேவனுடைய ராஜ்யமான அந்த களஞ்சியத்துல நாங்க சேர்க்கப்படுகிறதான கோதுமையா நாங்க இருக்க போறோமா, இல்லாட்டி அக்கினியில சுட்டிரிக்கப்பட போறதான கலையா நாங்க இருக்க போறோமா? அதை நாங்க தான் யோசிக்கணும். எங்களோட பிள்ளைகள் வந்து எந்த இடத்துல நாங்க வைக்க போறோம்ன்றது வந்து நாங்க தான் தீர்மானிக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில வந்து நாங்க எந்த இடத்துக்கு உயர்த்தி வைக்க போறோம்ன்றதை வந்து நாங்க தான் தீர்மானிக்கணும். எங்களுக்கு வந்து தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்க மட்டும்தான் முடியும். சரியா? மற்றது வந்து தேவன் கூட எங்களுடைய வாழ்க்கையில வந்து வலுக்கட்டாயமா செயல்பட மாட்டாரு. தெரியுமா? ஆண்டவர் கூட வலுக்கட்டாயமா வந்து எங்களை வாழ்க்கையை மாற்ற மாட்டாரு. நாங்க இடம் கொடுத்தாதான் அவர் எங்களுக்குள்ள வருவார். நாங்க விட்டு கொடுத்தாதான் அவர் எங்களை அழுகை செய்வார். தெரிஞ்சுதா? நாங்க விட்டு கொடுக்கும் பொழுது அவர் எங்களை அழுகை செய்கிறவரா இருக்கிறார். அதனால நாங்க இந்த காலையில் நாங்க அவர் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தைக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுப்போம்.
நல்ல நிலம், நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டதான கோதுமையா நாங்க தேவனுக்குள்ள நாங்க எங்களுடைய உள்ளத்தை வந்து நல்ல நிலமா நாங்க தேவனுக்கு நாங்க திருப்பி கொடுக்க போறோம். தேவனுடைய வார்த்தை விதைக்கும்படிக்கு, தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள பலன் கொடுக்கும்படிக்கு, தேவனுடைய வார்த்தை வந்து இந்த தேவனுடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறதான விதைகளாக, இல்லாட்டி அறுவடையாக சேர்க்கப்படுகிறதான வாழ்க்கைகளாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படிக்கு, அழுகையும் பட்கரிப்பும் இல்லாத தேவனுடைய ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிக்கிறதான வாழ்க்கை தேவன் எங்களுக்கு கொடுக்க போகிறார். அது எங்க கையில தான் இருக்குது. எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சூரியனை போல பிரகாசிக்கிறதான ஒரு வெளிச்சமாய் மாறணுமா, எதிர்காலமா மாறணுமா, நாங்க அந்த முச்செடிக்குள்ள கற்பாறைகளுக்கு மேல வலியருகே விதைக்காதபடிக்கு நல்ல நிலத்தில் விதைக்கிறதுக்கு, எங்களோட பிள்ளைகளை வந்து நல்ல நிலத்துல வளருதான பிள்ளைகளா வளர தேவையான அந்த சூழலை நாங்க அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது மிக முக்கியம். ஆனா இன்றைக்கு நாங்க தீர்மானிப்போம், எங்களை பிள்ளைகளை நாங்க எப்படி வளர்க்க போறோம், அந்த பிள்ளைகளுக்கு நாங்க எப்படி முன்மாதிரியா இருக்க போறோம், அதுதான் மிக முக்கியம். அதனால நாங்க தேவனுடைய பாதப்படியில் நாங்க தேவனுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்த ஒரு நிமிஷம் நாங்க தேவனுக்கு நன்றி என்று சொல்ல வேண்டிய நாள், எங்களோட பேசினபடி நான் நன்றி என்று சொல்லுவோம். மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உடைய வார்த்தையினாலே எங்களுக்கு பேசி நீர் எங்களை சுவாமி பலப்படுத்துகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். கர்த்தாவே, நீர் எங்களை சுவாமி ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறோம். 30, 60, 100 பலன் தருகிறதான வாழ்க்கை எங்களுக்குள்ளாக நீர் ஏற்படுத்துகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். அதற்கு எங்களுடைய இருதயங்களை சுவாமி நீர் பலப்படுத்துகிறபடினால் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. சுவாமி எங்களுக்குள்ள இருக்கிறதான தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தையை தியானிக்க முடியாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு எங்களை விட்டு கொடுக்க முடியாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுத்ததான அந்த ஒப்புதலின் வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்க எங்களுக்கு கூட எங்களுக்கு சுவாமி நீங்க உதவி செய்யும்படியே நாங்கள் முடியத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜாவே. நன்றி ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.